அன்வார் எதிர்ப்பு பேரணிக்கு எதிராக போலீஸ் எச்சரிக்கை. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றம் வரை 200 கிலோமீட்டர் ஓடுகிறார் ஷைட் சாடிக். மலாக்காவில் வட்டி முதலை கும்பலுக்கு எதிராக நடவடிக்கை, இளம் பெண் உட்பட 7 கைது. சட்டவிரோத வேட்டையில் ஈடுபட்ட 3 கம்போடியர்கள் கைது. காஜாங்கில் பூனைக்குட்டிக்கு எரியூட்டிய இளைஞன் ஓராண்டுக்கு நன்னடத்தையை பேண நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கீடு மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் லங்கா மூவார் முயற்சியை தொடங்கியுள்ளார் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் ஷாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான். அதன் வாயிலாக மூவாரிலிருந்து நாடாளுமன்றம் வரையில் 200 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடி தமது தொகுதியில் உள்ள பொது சேவை மையத்திற்கு நிதி திரட்டப் போவதாக ஷேட் ஷாடிக் கூறியிருக்கின்றார். 1 வருடத்திற்கும் மேலாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கீடு கிடைக்கவில்லை. 2 முறை துணை பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுவிட்டது. 3 முறை கடிதம் அனுப்பப்பட்டுவிட்டது. பதில் ஏதும் இல்லை. அதனால் முயற்சியை கைவிட முடியாது. புகார் கூறுவதை காட்டிலும் செயல்படுவது சிறந்தது என ஷேட் ஷாடிக் தமது எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள காணொலி வாயிலாக கூறியிருக்கின்றார். இதற்கு முன் முடியை தியாகம் செய்தும் சமையல் வகுப்புகளை நடத்தியும் விளம்பர நடவடிக்கையில் பங்கேற்றும் நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட ஷேட் ஷாடிக் இம்முறை தமது காலை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவிக்கும் அதே சமயம் நிதி திரட்டப் போவதாகவும் பதிவிட்டிருக்கிறார். முன்னதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடுகளை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்து வருவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சனிக்கிழமையன்று அன்வாருக்கு எதிராக டமி நகாரா இயக்கம் நடத்த திட்டமிட்டிருக்கும் எதிர்ப்பு பேரணிக்கு எதிராக போலீஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த பேரணி நடத்துவது தொடர்பில் அதன் நில உரிமையாளரான பர்பாடானன் புத்ரா ஜெயாவிடம் அமைதி பேரணி சட்டம் 736 கீழ் அனுமதி பெற வேண்டும். ஆனால் பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள ரக்யார் லவான் அன்வார் ஏற்பாட்டாளர் அனுமதியின்றி அதனை நடத்தினால் சட்டத்தை மீறியதாக கருதப்படுவர் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி இசா தெரிவித்திருக்கிறார். பேரணி நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக முன்கூட்டியே போலீஸ் அனுமதிக்கான விதிமுறைக்கு ஏற்ப அவர்கள் ஜூன் 14ஆம் தேதி போலீசிற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். எனினும் பேரணி நடத்தப்படும் இடத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டத்தில் நிபந்தனை இடம்பெற்றுள்ளதை ருஸ்டி சுட்டிக்காட்டினார். இந்த எச்சரிக்கையை மீறி டம்மி நகாரா பேரணியை நடத்தினார் 736வது சட்டத்தின் செக்ஷன் 9 உட்பிரிவு 5 கீழ் விசாரணை நடத்தப்படும் என ருஸ்டி கூறினார். புத்ரா ஜெயாவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீபர்டானா முன் அந்த பேரணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சிலாங்கூர் ஊலுலாங்காட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பூனைக்குட்டிக்கு எரியூட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 13 வயது 11 வயது இளைஞன் இன்று முதல் ஓராண்டுக்கு நன்னடத்தை பேண வேண்டுமென காஜாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனை காலகட்டத்தில் அவன் சமூக நலத்துறையின் பட்டறையிலும் பங்கேற்க வேண்டுமென மேஜிஸ்ட்ரேட் பணித்துள்ளார். அதோடு இதுவரை பள்ளிக்கு சென்றிராத அந்த இளைஞன் ஓராண்டுக்கு இரவு மணி 10 முதல் அதிகாலை மணி 6 வரை வீட்டை விட்டு வெளியே வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் மணி 1:08 வாக்கில் ஊலுலாங்காட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கும் இதர 2 ஆடவர்களுடன் இணைந்து பூனைக்கு எரியூட்டியதோடு அதற்கு கொடூரமான வழி ஏற்படுத்தியதாக அந்த 11 இளைஞனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அச்சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது.
வட்டி முதலை கும்பலுக்கு எதிராக மலாக்கா போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் இளம் பெண் ஒருவர் உட்பட 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழான் துன் பேராக்கில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 18 வயது பெண் உட்பட அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டத்தோ ஜைனுல் ஜமா தெரிவித்தார். மற்ற சந்தேக நபர்களில் 2 பதின்ம வயது சிறுவர்கள் உட்பட அனைவரும் ஆண்கள் என்று அவர் கூறினார். கடந்த 6 மாதங்களாக சட்டவிரோதமாக கடன் வழங்கும் கும்பலின் வழி தான் பணிக்கு அமர்த்தப்பட்டதாகவும் அக்கும்பல் தனக்கு மாத சம்பளம் மற்றும் கமிஷன் கொடுத்ததாகவும் அந்த இளம் பெண் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் 48 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களாவர். 1951ஆம் ஆண்டின் கடன் வழங்கும் சட்டத்தின் பிரிவு 5(2) கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அவர்கள் அனைவரும் தற்போது 4 நாட்கள் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஜைனுல் தெரிவித்தார். இந்த கும்பலை சேர்ந்த 48 வயது தலைவன் மற்றும் இதர 3 சந்தேக நபர்களுக்கும் ஏற்கனவே சில குற்றப்பதிவுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். சட்டவிரோத வேட்டையில் ஈடுபட்ட கம்போடியாவை சேர்ந்த 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் வேட்டையாடிய சில வன விலங்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. குவாந்தானுக்கு அருகே சிம்பான் பர்கேலா காட்டு பகுதியில் அவர்கள் முகாமிட்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக பஹாங் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் இயக்குனர் ரோசிடான் முகமது யாசின் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடுவோருக்கு எதிராக செவ்வாய்க்கிழமை அன்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த நடவடிக்கையின் போது வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் வலைகள் உட்பட பல்வேறு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2010ஆம் ஆண்டின் வனவிலங்கு சட்டம் மற்றும் திருத்தப்பட்ட வனவிலங்குகள் மறுவாழ்வு சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரோசிடான் தெரிவித்தார்.